நம்ம காசிம்பாய் ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு தானே யூடியூப்ல எப்படி ஹைப் பார்த்துனீங்க. இன்னைக்கு நான் பார்த்துறேன்டா இன்னைக்கு என்ன தான் இருக்கு அப்படின்ட்டு. ஒரே நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா, பொல்யூஷன்ஸ் அண்ட் நாய்ஸஸ். இங்கெல்லாம் கிடையாதுடா சவுதியில், எங்கள் நாட்டில் இது என்ன அப்படி இருக்கு. ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு லாங் வீடியோ போடுறோம். நானும் நம்ம யாசு பெட்டா ரெண்டு பேரும் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறோம் சென்னையை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம உள்ளே வாங்க. பழசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கே மாமா போகிறோம்? செல்லக்குட்டியா? அடடா ஒரு செல்லக்குட்டி. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து HDFC போகிறோம். இந்த பேர் அப்படியே கண்டுக்காமல் போகிறாங்க. HDFC போகிறோம். HDFC போயிட்டு அங்கே அந்த KYC டாக்குமெண்ட்டுன்னு ரொம்ப நாள் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டில். ஸோ அங்கே போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வடபழனி போகணும். வடபழனி போயிட்டு அங்கே சில பல வேலைகள் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறோம்? காசிம்பாய் டி நகர் காசிம்பாய் கடைக்கு போகிறோம். ஒத்துண்ணா அங்கே இதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஸோ அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் ஜம்முன்னு வரோம். இதுதான் என்னோடைய பிளானு. ஸோ கூடவே இருங்க, சென்னையை சுற்றி பாருங்கள். இது என்ன ஏரியா மச்சான்? மண்ணடி. நான் வந்து சென்னைக்கு வந்து வெளிக்கு நாடு நான். ஒரே நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா, பொல்யூஷன்ஸ் அண்ட் நாய்ஸஸ். இங்கெல்லாம் கிடையாதுடா சவுதியில், எங்கள் நாட்டில் இது என்ன அப்படி இருக்கு. 1900 இங்கே தான் இருந்தோம். மண்ணடி இல்லை ரெடி பண்ண சொல்கிறாங்க. இன்னும் இப்படி தான் இருக்குது ஏரியா. ரோடு ரெடி பண்ணுறாங்களா? ஏடா சுற்றி போகிற? அப்படியே போயிருக்கலாம் மேடா ஒரே இல்லை பீச் ரோட்டில். செம்மையாக இருக்குதா? இதெல்லாம் இது சென்னை ஆஃப் இந்தியா அப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஆமாம், முக்கிய நகரம் மெயின் மண்ணடி. BR மெட்டல். இது வந்து டைல்ஸ்லாம் வாங்கணும், சானிட்டரி, இந்த அம்மா பாத்ரூம் இதெல்லாம் போது இங்கே தான் நல்லாயிருக்கும். மற்ற எல்லாம் கேட்பானுங்க, எங்கள் ஏரியாவை எங்களுக்கு சுற்றி காட்டுறியடா. ஆரஞ்ச் பேலஸ். ஓ இது ஒரு இதுவா? கெஸ்ட் ஹவுஸ். யூசுஃப் கலாய்க்கலாமா? போடு யூசுஃப் படிச்ச ஸ்கூலா? வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு காலம், வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண நாள். நம்ம யூசுப் பாய் இப்போ முதல்ல வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண நாள் எப்போ மச்சான்? முதல்ல அவர்கிட்ட காட்டுவோம். அபாபின் லா அசோசியேட். எங்க இந்த ஸ்கூலு? இதுதான் யூசுஃபோடைய ஸ்கூல். மச்சான் அவன் ஸ்கூலு மச்சான். இந்த டீ கடை பாரு மச்சான், அவன் டீ கடை மச்சான். என்னடா மச்சான், அவன் டீ கடை மறுபடியும் கூப்பிடு மச்சான். அவன் ஸ்கூலு மெஸ்ஸாய் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மச்சான். மியாசி. இங்கே தான் மச்சான், என் மச்சான் இங்கே தான் வாழ்க்கையை வாழ்ந்தான். இந்த டீ கடை தான் தொலைச்சான் வாழ்க்கையை. மச்சான்டா அவன். கட்டிங் இப்போ சாப்பிடணும் மச்சான். அடுத்த கட்டிங். ஓகே. ஓ அந்த டேர்னிங் கூல் டேர்னிங் சொல்கிறான். ஊழலாம் சொல்லக்கூடாதுடா.
அப்போ இந்த என்னதான் கேவிசி வாங்க அப்போலேருந்து அப்படியே சொல்லிட்டாங்க மச்சான் கேவிசி பல வாட்டி சொல்லிட்டேன் என்னங்க சொல்லுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பாரு நானும் எவ்வளோதான் சொல்றது ஒரு என்ஆர்ஐ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா அம்மடியோ இதுதான் நம்ம HDFC பேங்க் இந்த பேங்க்ல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையா இதோட இந்த பேங்க்குக்கு நான் வந்து பல வாட்டி வந்துட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒன்று சொல்லி திருப்பி விடுறாங்க நம்ம ஒரு என்ஆர்ஐ நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண பிடிக்காது ஓகேவா போகிறோம் முடிக்கிறோம் வேலையை ஓகே கூடவே இருங்க எங்கேயும் போயிடாதீங்க போட்டோ வேணும்ன்றாங்க ஃபோட்டோ வேணுமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் ஒரு பாஸ்போர்ட்டு அப்புறம் இக்காமா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா 3 நாளில் அப்டேட் ஆகிடும் அப்படின்றாங்க லோ லெவலில் தான் இருக்குது அப்டேட்டடு ஸோ முடிச்சிடலாம் அப்படின்றாங்க ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் போயிட்டு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாமா நடந்து போயிடலாம் நான் என் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல இருக்கா ஃபோட்டோ ஸ்டூடியோ பக்கத்துல கடை இருக்கா ஏய் வாடா இருக்கட்டும்டா ஜாலியா இருக்கும் அப்படியே போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வருவோம் ஓகேவா ஒரு காலத்துல இந்த ஏரியால அம்மா வந்து சுத்திட்டு இருந்தோம் இங்க ஒரு அத்தம் கடை ஒன்று இருக்கும் இங்க போட்டிருப்பாங்க என்ன லுக்கு அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும் வண்டி இருக்குல்ல தள்ளு வண்டியில தான் போட்டிருப்பாங்க சாப்பிட்டோம்னா சும்மா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபோட்டோ எடுத்தாச்சு இப்போ முந்து ஃபோட்டோவை பார்க்கலாம் ஓகே முடிஞ்சு ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சா முடிஞ்சு ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏவிசி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்புகிறேன் கிரியேட் பண்றது அவரா எல்லாரும் வண்டி சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான் உமா அடுத்து எங்க பாய் அடுத்து தினேஷ் ஆஃபீஸ் போகணும் தினேஷ் ஆஃபீஸ் இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பாரிஸ் தான் எஸ் பாரிஸ்க்கு வந்திருக்கோம் பிளான்ல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்ன சேஞ்ச் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தினேஷ் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வடபழனி போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில டீனரில் சாப்பிட்டு போகலாம் காசிம்பாய்க்கல்ல சாப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பட் இப்போவே 12:30 ஆயிடுச்சு இந்த HDFCலேயே இந்த KFC டாக்குமெண்ட் முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒத்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றலாம் அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யாஸ்பேட்டா சொல்லிட்டா போல ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா டீநகர் போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம காசிம்பாய் கிட்ட ஒரு சலாம் போட்டு இருக்கிறத எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயிட்டு அல்சா மால் தானா அல்சா மால் வரும் அல்சா மால் வந்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து எங்கே போகிறோம் வடபழனி போகிறோம் பிளானில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு ஓகேவா நல்லபடியாக KFC டாக்குமெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு ஃபோட்டோ கேட்டாங்க ஃபோட்டோலாம் கொடுத்து அப்டேட் பண்ணியாச்சு பிரான்ச் வந்து எங்கள் ஏரியாக்கே நான் மாற்றிட்டேன் சென்னை சுற்றி பார்க்குறீங்களா சென்னை நல்லா இருக்கும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மகளிர் மன்றம் ஐயோ
நல்லா ஓட்டுவோம் பாருங்க ரேசர் யாரு போனா ஓட்டுவோம் பாருங்க. பாருங்க பிரேக்கு நேப்பியர் பீச் பூவண்டா ரொம்ப பழமையான பேசுறாரு. இதுவா நேப்பியர் பீச் தான் சொல்லுவாங்க. நேப்பியர் பீச் அங்க இருக்குல்ல, இது வந்து பூவம் இவர் யாரு தெரியுமா? சில சிவாஜி ராவ். இல்லையே சிவாஜி கிடையாது, பெரிய ஹிஸ்டரி இருக்கா. அதுக்குதான் வரலாறு படிதாங்கிறது. எங்க படிக்கிற நீ சொல்லுங்க. செயின்ட் தாமஸ் முன்ட்ரோ புரியல. நைட்ல ஆவி சுத்த மாட்டா, குதிரை ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும். அப்பா காவடி ஒண்ணு பார்த்தாங்க. இப்போ அந்த தலை இருக்குல்ல, தலை வந்து நைட் டைம் எத்தனை மணி வச்சா 12 மணிக்கு ஓட ஆரம்பிக்குமா? ஒரு 3 மணி வரைக்கும் ஓடிட்டு 12 மணிக்கு குதிரை எடுத்தாருன்னா 3 மணி வரைக்கும் ஓட்டிட்டே இருப்பான் பாலையா. ஏன் மச்சான் அவ்வளோ தூரம் சவாரி ஓட்டிக்கினே இருக்கிறாரா? எவனோ போயிட்டு இருக்கான் சொல்றான். இவர் யாரு? இவர் நம்ம கல்வி தந்தை காமராஜர். இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவமனை. செக்ரட்டரியா மாத்த பார்த்தாங்க நம்ம கலைஞர், பட் ஆனா நடக்கல. இது ரொம்ப பெரியார் சில்லிகள் தான். இதுதான் நம்ம கலைஞர். ஆமா அந்த போட்டு இவர் யாரு தெரியுதா? இவர் தான் நம்ம அண்ணா. அண்ணா, அண்ணாக்கு பின்னாடி கலைஞர், கலைஞருக்கு பின்னாடி பெரியார், பெரியாருக்கு பின்னாடி காமராஜர், காமராஜருக்கு பின்னாடி நம்ம தாமஸ் முன்ட்ரோ குதிரை ஓட்டுறவர். ஆமா, மவுண்ட் ரோட்ல பிலால் வரப்போகுது. இப்பயே நம்ம தொங்க பார்க்க போயிட்டு இப்பெல்லாம் இருக்காதா மச்சான் தொங்க பக்கத்துல? தொங்க பக்கம் இல்ல இப்பெல்லாம் இருக்காதான்ற இருக்குமா? இது நம்ம புகாரி ஹோட்டல். நம்ம வெங்கட் பிரபு இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். இது நம்ம மஸ்ஜிது, இது நம்ம பிலாலு. எங்களுக்கே சுத்தி இப்படி உள்ள போனா எக்ஸ்பிரஸ் இருக்கு. இது வந்து எல்ஐசி. ஒரு காலத்துல இந்த பில்டிங் தான் ஹைட்டான பில்டிங், பழைய பில்டிங். இப்போ என்னன்னா இதை விட பெரிய பெரிய பில்டிங் தான் வந்துருச்சு. லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி போடுங்க, எல்ஐசி போடுங்க வாங்கிக்கல. அதுதான் வழியா வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. எப்பா எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும். நம்ம காசிம் பாய் ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு தானே யூடியூப்ல எப்படி ஹைப் பார்த்துனீங்க. இன்னைக்கு நான் பார்த்துறேன்டா இன்னைக்கு என்ன தான் இருக்கு அப்படின்ட்டு. இர்ஃபான் தான் முதல்ல. நீதான் சொல்றேன் நல்லா இருக்கும்.
பே பண்ணுமா ஃபஸ்ட்டு? ஓகே, ரொம்ப இறங்கலா இருக்கு இது. நல்லா யாருமே இல்லை ஹோட்டலில். ஆனால் பசங்களாம் வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். சூப்பராக சாப்பிட்டுட்டு நல்லா பெருசாக இங்கே இருக்க அளவுக்கு வேற கொடுத்துருக்காங்க. என்ன பை நல்லா இருக்குமா? ஃபஸ்ட்டு நார்மலாக கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் தனியாக வரும் போல. இதாண்டா அது இதுதாண்டா அது இல்லை வாப்பா. 70 ரூபாயா எக்ஸ்ட்ரா ரைஸ். ஆஹா நல்லா இருக்குப்பா. என்ன பாய்? அருமையா இருக்க. ஆமா, ஒரு நாளா மிஸ் பண்ணிட்டு நீங்கள் மிஸ் பண்ண வந்திருக்கோம். தால்ச்சா வேணாம், தால்ச்சா ஒரு பீஃபு ஒரு மட்டனு நல்லா இருக்கு. மீல் சூப்பராக இருக்கு. சாப்பிட்ருவோம் ஓகேவா? ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்கு. எல்லா ரைஸும் சூப்பராக இருக்கு. கீ ரைஸ்லாம் அவ்வளோவா கீ இல்லை, காரமும் காரமும் கரெக்டாக இருக்கு. என்ன வாங்கணும்? நம்ம ஒரு பீஃப் ஒன்று வாங்கணும், ஒரு மட்டன் ஒன்று வாங்கணும்ல. ஒரு பீஃப் ஒன்று மட்டன் ஒன்று. இதில் என்ன ஒன்றுன்னா எக்ஸ்ட்ரா ரைஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு அளவோ அந்த அளவு தான். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் அதிகமாக நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ஸோ ஒரு கப்பில் எவ்வளோ வருமோ அதுதான் குவான்டிட்டி கொடுக்குறாங்க. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கினா 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு இப்போ ஒரு தூக்கத்தை போட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் வேலைகள் இருக்கு. அடுத்துங்க பாய் வடப்பள்ளி அல்சாமா தான். வடப்பள்ளி போயிட்டு அல்சாமா ஸ்ட்ரைட்டாக இப்போ வடப்பள்ளி, அங்கேருந்து அப்புறம் அல்சாமா. ஓகே போமா, ஸ்டே டியூன். அங்கே பக்கத்தில் வந்து கட்டன் சாய் அப்டேட்டட் காக்கிம் பாய். ஓகே, ஹோட்டல் கிராண்ட் கேலக்ஸி. இப்போ எங்கே பாய்? வடபழனி ஐஎஃப்சி ஆஃபீஸா சொல்லு, எனக்கு என்ன தெரியும். விசா ஆஃபீஸ். சரி, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகணுமா? இந்த அப்பாயின்மெண்ட் நம்ம எடுத்தோம்ல, அது வந்து செட் ஆகலை, போக முடியல. ரீஷெட்யூல் போட்டால் ரீஷெட்யூல் ஆக மாட்டேங்குது. அது போய் என்னன்னு விசாரிக்கணும், இல்லை இதுலேயே வரலாமா கொள்ளலாமான்னு விசாரிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இதுதான் கோடம்பாக்கம் பிரிட்ஜ். கோடம்பாக்கம் ஏரியா ஒட்டு கேட்டு வரியா, குத்தாட்டம் என்னோட ஆதரவியா. இந்த பிரிட்ஜ் ஞாபகம் இருக்கா? இந்த யூடர்ன் படத்துல சமந்தா போவாங்கல்ல, சமந்தாவா தாப்சியா, அந்த பிரிட்ஜ் தான் இது. கோடம்பாக்கம் பிரிட்ஜ். இதில் டேர்ன் பண்ணி போவாங்களே, அதுதான். இதே இந்த பின்னாடி நேராக போனால் அப்படியே சாலிகிராமம் கரெக்டானதா. ஆனால் இது வரைக்கும் என்ன, எந்த ஒரு ஆக்டரையோ எந்த ஒரு சீரியல் ஆக்டரையோ எந்த ஜாட்டானையும் பார்க்கல. அதான் உண்டு. வெயில்னால யாரும் வரிய வரல போல, ஷூட்டிங்கில் இருப்பாங்களா என்ன, இது ஒன்றும் புரியல. இப்போ வேலையை முடிச்சுட்டு இப்போ நேராக நம்ம இந்த டாக்குமெண்ட் கலெக்ஷனுக்கு போகிறோம். அதை கலெக்ட் அப்படியே ஏரியாவுக்கு போக வேண்டியதான். ஃபினிஷ். தெரியுதா? இதுதான் வள்ளுவர் கோட்டம். இருக்கு பாருங்க, தேர். இதுதான். இதெல்லாம் போய் பார்த்தது இல்லை நானே, உங்களுக்காக வெளியிலேருந்தே காட்டுறேன். வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் இங்கே தான் வச்சிருந்தாப்புல. விளைவாயில் எண் 3 வள்ளுவர் கோட்டம். ஆமாம்,
இது வந்து பரதநாட்டியம் ஆடுறாங்க 2 பேரும். பரதநாட்டியமா குச்சிப்புடியா? சென்னை குடிநீர் மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், நான் மங்காத்தா ராணி போல வர்றேன். யூசப்க்கு பிடிச்ச வண்டி. ஏய் நீ நினைக்கிறான் கேட்கவே மாட்டானே. ஒரு காலத்துல இந்த மால் அவ்வளோ ஃபேமஸ். நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க இந்த மாலை இல்லை பாப்பா? ஜென்டில்மேனு, அதுக்கப்புறம் நிறைய படத்துல இந்த மால் வந்திருக்கும். இப்போ என்னடான்னா இந்த மாலுக்கு நம்ம வர மாதிரி தான் இருக்கு. இங்கேருந்து கட்டி கயிறு கட்டி இறக்கிடுவாங்க, நல்லா இருக்கும். ஸோ சேரா பிரியா போகும்போது அந்த படத்துடைய ஞாபகங்கள் வருது. மால்புரை படத்தோட ஞாபகங்கள். வாடா வாடா இந்த லிஃப்ட்டு. ஓகே, இதில் தான் நான் போவேன், எனக்கு தெரியாது. சீக்கிரமா போங்கன்னு அர்த்தம். இதா இந்த எனக்கு பார்க்கும்போது இப்போ இந்த படத்து ஞாபகம் தான் வருது. இந்த லிஃப்டோடைய ஞாபகம் வருது, ஞாபகம் 3 ஃப்ளோர்லடா அது. வா நைஸ். இப்போ கரெக்டா எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பாபுஜியை பார்க்கறா. பாபுஜியை பார்க்கறதுக்காக அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். என்ன ஆஃபீஸ் போமாது? லேபரேட்டரியில் ஒர்க் பண்ணுறாப்புல. இதுதான் அவருடைய ஆஃபீஸ். ஸோ இதுதான் அந்த பில்டிங் தான் ஒரு ஆஃபீஸ். இங்கேருந்து இப்போ வருவா போல பாபுஜி. டைம் இருக்காது நம்மள பசங்கள்லாம் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து அந்த வேலையை முடிச்சு ஒரே தெரியா. இது பார்க்கு, இங்கே தான் பாபுஜி உட்காந்து ஃப்ரீ பண்ணுவா போல. இது ஒரு ஜூஸ் கடை. நீ குடிச்சிருவா ஜூஸ் என்னென்ன இந்த மாதிரியே செலவு பண்ற வார்த்தமா? அடா பாவி. இன்னொரு அடி கட்டிப்பிடி. இது பாபுஜியோட சாத்துக்குடி ஜூஸ். என்ன மாமா குடிக்கும்னா எது இல்லை அதை ஏன் கேட்குற? இருக்கிறத கேளு. சாத்துக்குடி. நீ என்ன சொன்ன பாபு? ஃபிக்கு, சாத்துக்குடி. இவர் வந்து அவகடா. ஊனா எல்லாம் குடிச்சிட்டு நண்பனை பார்த்து வாங்கி கொடுக்குற ரைட்டை மட்டும் சொல்லு. இல்லாத இடத்துல நீ கேட்ட. அதுதான் கேன்சல் பண்ணி பாருங்க, கீழே போட்டோம் குடிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு போவோம். இதுக்கு பின்னாடி தான் அவருடைய ஆஃபீஸ். உங்களுக்கு நான் காட்டணும் மாமா. டேப்லெட்ஸ் இந்தியா லிமிடெட். உங்க ஆஃபீஸ் சார் கேட்கலாம். ஹாய். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். காலையிலேருந்து நல்லா ஃபுல்லா சுத்திட்டு எங்க போனோம்? அங்க போனோம். சென்னை, வடபழனி, டி நகர், நுங்கம்பாக்கம், எக்மோர் ஒரு ரவுண்டு சுற்றியாச்சு. எல்லா வேலையும் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஸோ நாளையிலேருந்து வேலை வேலையை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ, என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ், சப்ஸ்கிரைப், bell notification. ஆமாம். பையா. Bye.